பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலையில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக் இவர்களின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய கர்த்தர் கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன். சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளிலும் ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த செய்தி உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லி இந்த குறும் செய்தியை ஜெபத்தோடு நான் முடிக்க போகிறேன். மறந்துடக்கூடாது. செய்தியை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு இந்த குறும் செய்தி அல்லது ஷார்ட் மெசேஜை பல தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணணும். வசனத்துக்கு போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவில போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இதை சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மற்ற தேசங்கள் மறக்குதோ இல்லையோ நம்மால் மறக்கவே முடியாது. சொல்ல போனால் மற்ற மாநிலங்கள் மறக்குதோ இல்லையோ நம்ம தமிழ் மாநிலம் மறக்கவே முடியாது. அவர்தான் அப்போஸ்தலனாகிய தோமா. தோமாவுடைய வார்த்தையை பாருங்கள். இதெல்லாம் செஞ்சாதான், இதெல்லாம் என் விரலை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்னு அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்டபன் கேரக்டர் போல ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறார், அடித்து சொல்கிறார், நான் விசுவாசிக்க மாட்டேன். ஏசப்பா வந்தார், உனக்கு சமாதானம் சொன்னார், எங்களுக்கெல்லாம் சமாதானத்தை கூறினார் என்று சொல்லும்போது இவர் இல்லை. அன்னைக்கு அவர் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டார். எங்கே போனார் தெரியல. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர் என் கையை அவருடைய விலாவில போட்டால் வழியை விசுவாசிக்க மாட்டேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு 20:29 சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிற பாக்கியவான்கள். இதில் வேகமாக ஒன்று சொல்கிறேன். நான் விசுவாசிக்க மாட்டேன் சொன்னோடனே என் ஆண்டவர் அதை கேட்குறாரு பாருங்க. உடனே ஐயோ, தோமாவின் மேலே நான் நோக்க வைத்திருந்தேனே, விசுவாசத்தை மிஸ் பண்ணிட்டானே, விசுவாசத்தை இழந்து போயிட்டானே, ஐயோ அவனை அப்படியே விட்டுட்டா இந்தியாவுக்கு நான் வேற யாரை அனுப்புவேன், இந்த தோமாவைத்தானே நான் முன்குறித்து இருந்தேன் என்று என் ஆண்டவருடைய இருதயம் பதபதைத்து, வேதம் சொல்லுகிறது 26ஆம் வசனத்தில் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு வருகிறார். யாருக்காக? தோமாவுக்காக. இன்றைய காலையில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்டு விசுவாசிக்கிறவருடைய காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான்கள். நம்ம சரீர பிரகாரமாக ஏசப்பாவை அந்நாட்கள் அவங்க பார்த்தாங்க. ஆனால் ஆவியா இருக்கிற ஆண்டவரோடு கூட நம்ம இசைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவர்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இந்த நாளில விசுவாசத்தோடு செயல்படுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் காரியங்களை முன்னெடுங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசம் தோற்று போகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தினால அரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய ஒப்பு கொடுங்க. நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். பஞ்ச காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, கஷ்ட காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நஷ்டம் அடைந்ததை குறித்து கவலைப்படாதீங்க. போனதெல்லாம் போட்டோம். இனி ஒரு புது வாசல் உங்களுக்கு இன்னைக்கு திறக்குது. புது கிருபை உங்க மேல வருது. ஆச்சரியமாய் அவர் நடத்துவாராக. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அருமையான இயேசு ராஜா, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேனப்பா. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் வந்து என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஜெபம் பண்ணினார்கள், கேட்டார்கள். லூக்கா 17:5 நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்குரிய முழு விசுவாசத்தை தார். நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்தாலும், தொழில் செய்தாலும், மற்ற படித்து கொண்டிருந்தாலும், ஊழியம் செய்தாலும், வீட்டு காரியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கு வேண்டிய கிருபையும் விசேஷமாய் விசுவாச வரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நாள் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.